Hi, welcome back to Grow with Ram YouTube channel. I am Ram Kumar, ex-banker and registered mutual fund distributor. இன்னைக்கு ஈக்விட்டிக்கு அடுத்தபடியா ஒரு அதிகமா மக்கள் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா கோல்டு. எல்லோ மெட்டல்னு சொல்லப்படுகிற இந்த கோல்டில் வந்து நம்மளோட மக்கள் வந்து தங்க நகையாக வாங்குறாங்க, இல்லை அப்படின்னா கோல்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். ஏன் அப்படின்னா தங்க நகையாக வாங்குறத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே அந்த தங்க நகைக்கு ஒரு 18% ஜிஎஸ்டியோடு தான் வாங்குறீங்க. அதை சேஃபாக பாதுகாக்கணும். நாளைக்கு திருப்பி கொண்டு போய் அந்த நகையை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் கழிவுன்னு ஒன்று எடுத்துகிட்டு அதோட வேல்யூ கம்மியாகும். ஈவன் தோ தங்கத்தோட வேல்யூ ஏறிட்டே போனாலும் இந்த டேக்ஸும் நீங்கள் திரும்ப கொடுக்கும்போது அதுக்கான கழிவும் உங்களோட ப்ராஃபிட்டை சாப்பிட்ரும். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டான நாங்கள் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எதனால் கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சுருக்காங்க. இதை வந்து டைரெக்டாகவும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் இடிஎஃப் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் மூலமாகவும் வச்சுருக்காங்க. இந்த கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் ஹெட்ஜிங். ஸோ இந்த ஹெட்ஜிங் அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால, அந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து என்றைக்குமே ஏறிக்கிட்டே தான் போகும். அடுத்தது, இட் இஸ் வெரி ஈஸி டு இன்வெஸ்ட். இங்கே நீங்கள் வந்து ஒரு சின்ன தொகையாக இருந்தால் கூட கோல்டை வாங்கலாம். ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதே நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தங்க நகையாக போய் வாங்கவே முடியாது, இல்லை தங்க காயினையோ வாங்க முடியாது. ஸோ ஈஸி டு இன்வெஸ்ட், வெரி எல்லா எளிமையான பாமர மக்களினாலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து இட் இஸ் மேனேஜ்டு பை ப்ரொஃபஷனல் பீப்புள். ஸோ ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால, டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால அது உங்களுக்கு எளிமையானது. அடுத்தது தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற அந்த ரிஸ்க் வந்து இதில் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடையாது. பிகாஸ் இது யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ ஒன்று கேட்கலாம், எதை வச்சு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த கோல்டு அண்ட் சில்வரோட எவ்ரிடே ரேட் தான் வந்து அண்டர்லையிங் ப்ரைஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நெட் அசெட் வேல்யூ வந்து டெய்லி பேசிஸில் ஏறும் அண்ட் இறங்கும். இப்போ அடுத்தது நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ கடந்த ஒரு 3 மாதம் 6 மாதமாக வந்து கோல்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தோம்னா கடந்த ஒரு 3 மாதத்தில் கோல்டோட ரிட்டர்ன் வந்து 17% அப்சல்யூட் ரிட்டர்ன். வேறஸ் கடந்த ஒரு வருஷத்துலேருந்து கோல்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகபட்சத்தை ஈவன் ஈக்விட்டி மார்க்கெட்டை பின்னுக்கு தள்ளிட்டு 31% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் 5 வருஷத்து கணக்கில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரிட்டர்ன்ஸ் 15% கொடுத்துருக்கு. வேறஸ் பாஸ்ட் 10 இயர்ஸாக கோல்டோட ரிட்டர்ன்ஸ் 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது ஆஃப் லேட் அவேர்னஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அதிகமாக இருக்குது. கடந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 13% கொடுத்துருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் 27% கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15% கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மாதம் வந்து ஒரு 10,000 ரூபா எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தொகை வந்து ஒரு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலாக எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபிகேஷனில் கோல்டுக்கும் ஒரு அலோகேஷன் கொடுங்க, பட் அதோட பர்சன்டேஜ் வந்து மினிமலாக இருக்கணும். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரிடீம் பண்ணும்போது எப்படிப்பட்ட டாக்ஸேஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கோல்டு அண்ட் சில்வருக்கு என்ன அப்படின்னா 2 இயர்ஸ். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 12.5% அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கே தெரியும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப் டு 1.25 lakhs வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா 1.25 lakhsக்கு அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டுக்கு 12.5% உங்களுக்கு டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகுது. இன்றைக்கி அதிகமாக அவேர்னஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த எல்லோ மெட்டலான கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க் பண்ணுங்கள். இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.